கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு இருந்தால் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஸ்டவ். வணக்கம். ஆளுநர் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக முதலமைச்சர் ஆளுநர் RN ரவின்ற மாதிரி பல்வேறு கருத்துக்கள் ஓடிக்கிருந்தது. இதற்கு மத்தியில பார்த்தோம்னா துணைவேந்தர் நியமிக்கலாம்னு ஒரு கருத்து கூட வந்துருச்சு. இதற்கு இடைக்கால தடை நீதியரசர் GR சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர் தடை விதிச்சிருந்தாங்க. இது லீவு விடுமுறை நாட்கள்ல இந்த மாதிரியான ஒரு இடைக்கால தடை போட்டிருக்கீங்க, போதிய அவகாசம் கொடுக்கலன்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இப்போ வெக்கேஷன் பெஞ்ச், கோர்ட்டுடைய வெக்கேஷன் பெஞ்ச் ஒரு விடுமுறை கால நீதிமன்றத்தில் நீங்க என்ன பண்றீங்கன்னா அவசர கதியை அந்த வழக்கு எடுத்து விசாரிக்கிறீங்க. எப்படின்னா அந்த அவசர கதியை அந்த வழக்கு எடுத்து விசாரிச்சு நீங்க என்ன பண்றீங்க, டியூ ப்ரொசீஜர் ஆஃப் லா நீங்க ஃபாலோ பண்ணல. ஒரு ப்ரொசீஜர் புரோட்டோகால் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாம நீங்க அதுவும் பாருங்க, துணைவேந்தர்கள் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகங்கள், நீங்க தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துல இருந்து எத்தனையோ பல்கலைக்கழகம் இருக்கு, வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்கு, அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு, நிறைய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இருக்கு, அரசுக்கு கீழே இயங்குது. காமராஜ் யூனிவர்சிட்டில இருந்து எல்லாமே நீங்க எடுத்துக்கோங்க. அப்ப அந்த பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், தமிழ் மண்ணை சேர்ந்தவர்கள், தமிழர்கள், தமிழ்நாட்டில் எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறாங்க, சட்டத்துறையிலையும் சரி எல்லா துறைகள்லையும். அந்த அறிஞர்களை தான் நம்ம நியமனம் பண்ணணும். ஓப்பனாவே நான் சொல்றேன், இது தமிழ் தேசிய உணர்வு அப்படின்னு நான் பேசல. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் சான்சலர் அவருக்கு ஒரு அதிகாரத்தை, வானளாவிய அதிகாரத்தை கொடுத்து முதலமைச்சர் தான் நியமனம் பண்ணணும். அது தமிழர்கள் நியமனம் பண்ணணும். தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துக்கு தமிழர்கள் தான் பெரும்பான்மை படிக்கிறான். ஓகே, அப்ப இவர்கள் இந்த பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் இது. இப்ப கடந்த பல ஆண்டுகளா நான் சொல்றேன், எல்லா தமிழ்நாடு பல்கலைக்கழகங்களுக்கும் தமிழர் அல்லாதவர்களே இவங்க நியமனம் பண்றாங்க. நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், எல்லா யூனிவர்சிட்டிஸுமே சட்ட பல்கலைக்கழகம், எல்லா பல்கலைக்கழகங்களுக்கு, வேளாண்மை எல்லாத்துக்குமே அவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழர் அல்லாதவர்கள் நியமனம் பண்றாங்க. அவர்கள் RSS பாஜக பின்புலம் கொண்டவங்களா இருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாடு அரசு இந்த மாதிரியான சனாதன சங் பரிவார் RSS பாஜக சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்கள், வலதுசாரியாக சேர்ந்தவர்கள், பார்ப்பன கும்பலுடைய அந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் யாருமே இந்த மாதிரி நம்முடைய பல்கலைக்கழகங்களை கல்வியை சீரழிக்க கூடாது, அதிகாரம் நம்ம கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அருமையான சட்டத்தை தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் கொண்டு ஆளுநருக்கு அனுப்புது. அந்த சட்டம் சம்பந்தப்பட்ட வழக்கு தான் அது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த சட்டம் அமலாக்க கூடாதுன்றதுல ஆளுநர் ஆர்என் ரவி ரொம்ப கிளவரா இருக்காரு, ரொம்ப உறுதியா இருக்காரு. தமிழ்நாடு அரசு எந்த சட்டம் அனுப்பினாலும் நான் ராஜ்பவன்ல இருப்பேன், தமிழ்நாடு மக்களுடைய வரி பணத்துல நல்லா சொகுசா வாழ்வேன், வரி பணத்துல சம்பளம் வாங்குவேன், ஆனா சட்டத்தை ஏற்ற நான் விட மாட்டேன், மக்கள் விரோதமா தான் நான் செயல்படுவேன் இருக்காரு. இப்ப அந்த சட்டத்தை அமலாச்சுன்னா தமிழ்நாடு கல்வியில ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும், அது பெரிய புரட்சியா இருக்கும். அது இப்ப அதை பண்ண விட மாட்டாங்க. இப்ப எக்ஸிகியூட்டிவ் அந்த போரம் நிர்வாகத்துறையில ஆளுநர் ரவி ஒரு பிரஷர் கொடுக்குறாரு, ஒரு குடைச்சல் கொடுக்குறாரு. இப்ப நீதித்துறை நான் ஓப்பனா பேச விரும்பல, நான் கமெண்ட் பண்ண விரும்பல, ஏன்னா நான் நம்பிக்கை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப இவங்க இது எவ்வளவோ சமூகத்துல பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு சோமோட்டோ கேஸ் எடுக்க மாட்டாங்க, ஒரு ஒரு முன்னின்று ஒரு வழக்கு எடுக்க மாட்டாங்க, பில்லுக்கு பர்மிட் பண்ண மாட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு வெக்கேஷன் பெஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எடுத்து விசாரிப்போம், நாங்க தடை கொடுப்போம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு மக்கள் விரோத ஒரு தடை பாருங்க. அப்ப அதை எடுத்து தமிழ்நாடு அரசு அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்ல இது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா குட்டி இருக்கிறாங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு இது செட்பேக், இவருடைய இந்த உயர்நீதிமன்ற பெஞ்சுக்கு பெரிய செட்பேக் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இறுதி தீர்ப்பு என்னவா வருதோ அதான் நான் நம்புவேன். ஓகே, புரியுதா உங்களுக்கு? நான் இந்த வாதங்கள் பிரதிவாதங்கள் கூட நான் போக விரும்பல. ஏன்னு கேளுங்களேன், இந்த விஷயம் சிம்பிளா சொல்ல போனா 6 வாரத்துக்குள்ள நீங்க முடிக்கணும். திரும்ப ஹைகோர்ட்ல அந்த பழைய பெஞ்ச் கொடுத்ததை நீங்க அந்த அப்சர்வேஷன்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. 6 வாரத்துக்குள்ள இதை முடிச்சு நீங்க சரியா நீதி வழங்குங்க. வெக்கேஷன் பெஞ்சில் நீங்க கொடுத்தது என்பது சரியான தீர்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஓகே, பாராட்டப்பட வேண்டியது நான் சொல்றேன், ஒத்துக்கிறேன். இந்த 6 வாரத்துல இவங்க எப்படி தீர்ப்பு கொடுப்பா நம்ம பார்ப்போம். எப்படி நம்ம வாதம் பிரதிவாதங்கள் எப்படி வைக்கிறாங்க, தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது, வழக்கறிஞர்கள், மூத்த வழக்கறிஞர்கள் என்ன செய்யறாங்க, அதுக்கடுத்து இப்ப இதுல எப்படி தீர்ப்பு வருது நம்ம பார்ப்போம். இவர்களுக்கு என்னன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் நீங்க தடையான கொடுக்குறீங்களா? ஆணவ படுகொலை தடையான கொடுக்குறீங்களா? ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? ஆர்டர் பிறப்பிக்கிறீங்களா? இமீடியட்டா வெக்கேஷன் பெஞ்சில் கூப்பிட்டு விசாரிக்கிறீங்களா? ஆணவ படுகொலை இந்த டெய்லி நடந்துட்டு இருக்கு, ஜாதி ஆணவ படுகொலை தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்க ஆர்டர் கொடுங்க, ஆணவ பிறப்பிக்கிறீங்க, அதாவது ஆர்டர் போடுறீங்களா? அப்ப நீங்க மதிநுட்பமா பாருங்க, பிளான் பண்ணி அது நடந்திருக்கு. ஜுடிஷியரியில் யார் பிரஷர்ன்றத அதெல்லாம் மக்களுக்கு தெரியும், நான் எதுவும் சொல்ல விரும்பல. தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குது, நீதித்துறையில் எப்படிப்பட்ட பிரஷர் கொடுக்கப்படுது, யாரால் கொடுக்கப்படுது, எல்லாமே தெரியும். நான் அதை பத்தி பேசல, மக்களே பேசலாம் அன்றாடம், தமிழக மக்கள். ஆகையால் இப்ப என்னன்னா, இந்த 6 வார காலத்துக்குள்ள நான் தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, தமிழ்நாடு மூத்த வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, நல்ல வாதங்களை கொடுங்க.
நல்ல பிரசன்டேஷன்ஸ் மேக் பண்ணுங்க, நல்ல ஆர்குமெண்ட்ஸ் பிரசன்ட் பண்ணுங்க. இந்த சட்டம் பாதுகாக்கப்படணும், இந்த சட்டம் அமலாக்கப்படணும். இந்த சட்டம் அமலாக்கப்பட்டால் தமிழர்கள் பயன்பெறுவார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ அறிஞர்கள், நான் ஓப்பனாவே சொல்றேங்க, எத்தனையோ பல்கலைக்கழகம், பேர் சொல்ல விரும்பல, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துல மிகப்பெரிய ஒரு அறிஞர் இருக்கிறார், சட்டப்பேரறிஞர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. பல ஆண்டுகளா துணைவேந்தரா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிடைக்க மாட்டேங்குது வாய்ப்பு. எல்லா பல்கலைக்கழகமும், இந்த பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டை தமிழ் மண்ணை சேர்ந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி, நான் கேட்கிறேன், எஸ்சி எஸ்டி எங்க இருக்கிறாங்க துணைவேந்தரா? நீங்க சொல்லுங்க. நீங்க எத்தனை தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் எஸ்சி எஸ்டி துணைவேந்தரா இருக்கிறாங்க? நீங்க பேசுறீங்களா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா பேசுறீங்க, சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுறீங்க, ஈக்குவாலிட்டின்றீங்கல்ல, அரசியல் சட்டப்படி இருக்குல்ல, ஆர்டிகல் 14 இருக்குல்ல, அப்ப நீங்க அமல்படுத்துறீங்களா? நீங்க எஸ்சி எஸ்டி யாருமே இல்லைங்க துணைவேந்தரா தமிழ்நாட்டுல. எஸ்சி எஸ்டி சமூகத்தை சேர்ந்தவர்கள், நீங்க பறையர் சமூகமா இருக்கட்டும், அருந்ததி சமூகமா இருக்கட்டும், நீங்க தேவேந்திர குல வேளாளர் சமூகமா இருக்கட்டும், யாருமே வைஸ் சான்சலர் கிடையாது தமிழ்நாட்டுல. ஒருத்தர் 2 பேர், அதெல்லாம் ரொம்ப அதுவே கிடைக்காது. அப்ப நீங்க என்ன சமூக நீதி நிலைநாட்டுறீங்க? அவங்களுக்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க துணைவேந்தரா? நான் கேட்கிறேன். இது மாதிரி பல சமூகங்கள், நான் நல்லா சொல்றேன், நான் பல அறிஞர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவரா இருந்து ஒருத்தருக்குலாம் வாய்ப்பு கிடைக்கல. இவர் கிறிஸ்தவர், ரொம்ப பின்தங்கிய ஒரு ஓபிசி சமூகம்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல வைஸ் சான்சலர். இன்னும் போராடிட்டு இருக்காரு. இப்படி பல பேர் போராடிட்டு இருக்காங்க. அறிவு வச்சுக்கிட்டு, ஆற்றல் மெரிட் வச்சுக்கிட்டு, டேலண்ட் திறமைகளை வச்சுக்கிட்டு, அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு, அனுபவத்தை வச்சுக்கிட்டு, வாய்ப்பு இவ்வளவோ மெரிட்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த துறைக்கு அவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுது. ஏன்னா ஜாதியால் மதத்தால் மறுக்கப்படுது. நீ ஆர்எஸ்எஸ் பின்புலம் இல்ல, உனக்கு மறுக்கிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க. அதனாலதான் தமிழ்நாடு சட்டம் கொண்டு வந்துச்சு, மெரிட் பேஸ்ட் அப்பாயின்மெண்ட். அதை இப்ப நீங்க கெடுக்குறீங்க. அப்ப என்னன்னா, இது என்னன்னா உயர்கல்வி நிறுவனங்கள், வலதுசாரிகள், ஆர்எஸ்எஸ், பாஜக, சங் பரிவார் கும்பலுடைய ஒரு கூடாரமா மாறிடக்கூடாதுன்றதுல இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ரொம்ப உறுதியா இருக்கு. அதன் விளைவா வந்த சட்டம், அதுக்கு ஒரு தடை. இப்ப தடைக்கு இப்ப மேல்முறையீடு அரசு அது போய்தான் ஆகணும். ப்ரொசீஜர் ஆஸ்பர் ப்ரொசீஜர் போய்தான் ஆகணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இப்ப அதுல வர்ற ஆர்டர்லாம் நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. இல்ல, இருந்தாலும் குறைந்தபட்சம் இது நீதிமன்ற உத்தரவு என்பது அரசுக்கு ஆதரவான ஒரு செயல்பாடு மாதிரி கூட பார்க்கலாம்ல. ஏன்னா அன்னைக்கு ஒரு சரியா பண்ணாததான இது ஒரு கண்டிப்பா அதை சரியான வாதங்கள் மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வச்சிருக்கிறாரு, தமிழ்நாடு அரசு வச்சிருக்குது சுப்ரீம் கோர்ட்ல. ஆகையால் இந்த ஒரு செட்பேக் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பட் எனக்கு என்னன்னா, இது நிரந்தரமா இந்த தடை லிஃப்ட் ஆகுமா? இந்த சட்டம் அமலுக்கு வருமா? இதனால தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த அறிஞர்கள் பயனடைவார்களான்றதுதான் என்னுடைய அல்டிமேட். நான் அப்படிதான் பார்ப்பேன். இதை நான் இப்ப ஜஸ்ட் ஒரு செட்பேக் ஆயிடுச்சுன்றப்ப அவங்க இதுக்கெல்லாம் அசர்றவங்க கிடையாது. நீங்க திருப்பரங்குன்றமே பார்த்திருப்பீங்க, என்ன நடந்தது, அது எப்படி போய் முடிஞ்சது, என்ன தீர்ப்பு வந்தது, எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் அது ஓப்பனா பேச வரும்ல. இப்ப நீதிபதி நியமனங்கள் என்ன நடந்துட்டு இருக்குது, நீதிபதி நியமனங்கள் எந்த சமூகம் கோலோச்சுகிறது, கொலிஜியத்தை யார் கட்டுப்படுத்துறா, நீதித்துறையில் என்ன நடக்குதுன்றது மக்கள் நல்லா தெரியும். அதை பத்தி பேச விரும்பல. என்ன அதை நான் ஓப்பனா நான் எவ்வளவு காணொலியில் பேசிட்டேன், அதை திரும்ப நான் பேச விரும்பல. எனக்கு என்னன்னா, இந்த சட்டம் அமலாக்கப்படுமா? தடையை நீங்க முழுவதும் தடையை நீக்குவீங்களா? இந்த சட்டத்துல என்ன தப்பு இருக்கு நீங்க தடை கொடுத்தீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன தப்பு இருக்கு நீங்க தடை கொடுத்தீங்க? முதல்ல அதுக்கு நீங்க சான்றுகளை அடுக்குங்க, முதல்ல ரீசன்ஸ் கொடுக்க முடியாது உங்களால. என்னன்னா, ஒரே இது எங்களுடைய அஜெண்டாக்கு அது பிரச்சனையா இருக்கு. யார் அஜெண்டாக்கு? நாக்பூர் அஜெண்டாக்கு, ஆர்எஸ்எஸ் அஜெண்டாக்கு அது பிரச்சனையா இருக்கு. சட்டம் பிஜேபி அஜெண்டாக்கு 3% அஜெண்டாக்கு பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 1 வாரம் 6 வாரம் பார்ப்போம், எப்படி தீர்ப்பு வருது, என்ன மாதிரி ஆகும் அணுகுறாங்க நம்ம பார்ப்போம். இதுதான் நான் இது நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் தான். இல்ல, இது ஆளுநருக்கு ஆப்பு வைத்த மாதிரியான ஒரு சம்பவம்ன்ற மாதிரியான பல்வேறு சோசியல் இது மாதிரி பல ஆப்புகள் சுப்ரீம் கோர்ட் வச்சிருச்சு ஆளுநருக்கு. இது ஒன்று 2 ஆப்பு கிடையாது, பல ஆப்புகள், பயங்கரமான ஆப்பெல்லாம் வச்சாச்சு அவருக்கு. திருந்தியன் பாடு இல்ல, ஆரியன் ரவி திருந்திர பாடு இல்ல. இப்ப நான் என்ன கேட்கறேன், நீங்க இந்த சட்டத்தை தப்புன்றீங்கல்ல, உங்க பீகார்ல என்ன மாதிரி சட்டம் இருக்குன்னு நான் கேட்கிறேன், உங்க உத்தரப்பிரதேச என்ன மாதிரி சட்டம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். இந்த மாதிரியான கல்வியாளர்கள் இருக்கிறாங்களா? கல்வி நிறுவனங்கள் இருக்கா? கல்வி படிச்சவன் இருக்கிறான் எத்தனை பேர் இருக்கான்? பிஎஸ்டி படிச்சவன், யூஜி பிஜி படிச்சவன் எத்தனை பேர் இருக்கிறான்? நீங்க தயவு செய்து பீகாரை சேர்ந்தவர்கள், நீங்க எங்க தமிழ்நாடு நீங்க பாடம் எடுக்காதீங்க. தயவு செய்து தமிழ்நாடு கல்வி சரியில்லை, சீரழிஞ்சு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, நீங்க தயவு செய்து பாடம் எடுக்காதீங்க. பீகாரை போய் பாருங்க, பாட்னா போய் பாருங்க, நீங்க அங்க இருக்க நிலைமை. நான் ஓபனா சொல்றேன் தோழன், இப்ப எங்க சுத்தினாலும் ஆர் ரவி தான் போய் முடியும். அவருக்கு நான் கேள்வி கேட்கிறேன், உங்க பீகார் தமிழ்நாட்டை நீங்க கம்பேர் பண்ண முடியுமா? எங்க தமிழ்நாடு எத்தனை அறிஞர்கள் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பிஎஸ்டி, எத்தனை யூஜி பிஜி? அது காரணம் திராவிட கருத்தியல், தந்தை பெரியார், சுயமரியாதை இயக்கம், திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திமுக ஆட்சி, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின்ல இருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இந்த அரசு இருக்கனாலதான் இத்தனை பேர் படிக்கிறான், யூஜி பிஜி பிஎஸ்டி டாக்டரேட் வாங்குறான். பாருங்க, நீங்க ஆளுநர் ரவிகள் எத்தனை பேர் வாங்கிட்டு இருக்காங்க, எத்தனை 2 நாளா ஓடிக்கிட்டு இருக்கு பட்டமளிப்பு விழா. இதெல்லாம் யார் உருவாக்குனா? தந்தை பெரியார் திராவிட கருத்தியல். அதை மறுக்க முடியுமா நீங்க? ஓபிசி எஸ்சி தமிழ்நாட்டில் முன்னேறி இருக்கான படிச்சு காரணம் திராவிட கருத்தியல். அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு ஆர்என் ரவிக்கு. ஆரியன் ரவிக்கு கவர்னருக்கு என்ன பிரச்சனைனா, இந்த எல்லாருக்குமே இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக சங் பரிவார் கும்பல் எல்லா துறைகளையும் இருக்கிறான், ஊடுருவி இருக்கான். இதுக்கு என்ன பிரச்சனைனா, எப்படி நீங்க படிச்சு முன்னேறலாம், எப்படி நீங்க அதிகாரத்துக்கு, எப்படி பொருளாதாரம் பெறலாம், எப்படி வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்றதான் இப்ப பிரச்சனை.
அதுதான் இப்ப நமக்கு என்னன்னா, இப்ப நம்ம இந்த தடை நீக்கப்படுமா, இந்த சட்டம் அமலாக்கப்படுமா, இதனால் தமிழர்கள் பயனடைவார்களான்றதான் நம்ம பிரச்சனை. இல்ல இது முதலமைச்சர் ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றியா நம்ம பார்க்க முடியுமா? எப்படியாவது இது நான் தான் சொல்லல தோழர், இது ஒரு செட்பேக் ஏற்பட்டிருக்கு. சரியான முறையில சட்ட ஒரு அணுகுமுறையை திமுகவும் தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்காங்க. பட் இது முழுமை இறுதி ரிசல்ட் தான் நான் பார்ப்பேன். என்னை பொறுத்தவரை நீங்க என்னதான் இப்ப நீங்க சில விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் எனக்கு இறுதி ரிசல்ட் என்னன்றதான் நான் அப்படிதான் பார்ப்பேன் ஒரு விஷயத்தை. எனக்கு நெட் ரிசல்ட் என்னன்றதான் நான் பார்ப்பேன். எனக்கு சனாதனம் வெல்கிறதா திராவிடம் வெல்கிறதா அப்படின்றத நான் பார்ப்பேன். என்னை பொறுத்தவரை திராவிடம் தான் வெல்லணும். சனாதனம் வீழ்த்தப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி. ஆகையால் நான் என்ன சொல்றேன்னா, இதை முழுமையான வெற்றியை நீங்க எடுத்துக்காதீங்க. இந்த 6 வாரம் டைம் கொடுத்திருக்காங்கல்ல, சிறந்த வாதங்களை வைங்க ஹைகோர்ட்ல. இந்த சட்டத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், இந்த சட்டம் அமலாக்கப்பட வேண்டும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு திராவிடம் வெல்ல வேண்டும், அவ்வளவு. என்னுடைய திராவிடம் வெற்றி, இந்த சட்டம் அமலாக்கப்படுறது. இந்த துணைவேந்தர் நியமன சட்டம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது அமலாக்கப்படுவது என்பது திராவிடத்தின் வெற்றி, திமுகவின் வெற்றி, தமிழர்களின் வெற்றி, தந்தை பெரியாரின் வெற்றி. இது அமலாக்கப்படுவது தமிழர்களுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உயர்கல்வி நிலையங்கள் ஒழிக்கப்படும். சங் பரிவார், RSS, பாஜக, வலதுசாரி அரசியல், ஜாதிவெறி, மதவெறி அரசியல் உயர்கல்வி நிறுவனங்களை புகுந்து பல பேர் வாழ்க்கை நாசமாகும், கல்வியை நாசமாகும். ஆகையால் கல்வி ஒன்றே ஆயுதம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் சொன்ன மாதிரி அதுக்கு உழ வைக்கிறது தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது நல்லா தெரியுது. ஆனா நான் தான் சொல்லல, ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த காணொலியை. தந்தை பெரியார் அழகா சொன்னார், நீ சட்டமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நீ உனக்கான சட்டங்களை ஏற்றும் போது பார்ப்பனர்கள் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்துவார்கள். ஒரு வார்த்தையில முடிஞ்சு. நீங்க புரிஞ்சுக்கோங்க மக்கள், நீங்க உங்களுக்கு பார்வையில விட்டுறேன். தந்தை பெரியார் அன்று சொன்னதுதான் இன்று வரை நடந்துட்டு இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எப்படிப்பட்ட தலைவர் நீங்க புரிஞ்சுக்கோங்க இதுல இருந்து. ஆகையால் அதுதான் இப்பயும் நடந்திருக்கு. திருப்பரங்குன்றத்திலும் அதான் நடந்திருக்கு. இன்னும் எல்லா விஷயங்களும் அதான் நடக்கும். அதை திராவிடம் அறிவை கொண்டு, தந்தை பெரியாருடைய கருத்தியலை கொண்டு திமுகவும் தமிழ்நாடு அரசும் இந்த சதிகளை வீழ்த்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை, என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய வேண்டுகோள். ஓகே, நன்றி தோழர். நன்றி.